லவ் ஜிஹாத்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்க நடக்கிறதே கிடையாது. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வரணும். இஸ்லாமியர்கள நாம எல்லாருமே தூரம் தள்ளி வைக்கணும். இஸ்லாமியர்கள் கூட யாரும் நட்புறவா இருக்கக்கூடாது. சகோதரனா யாரும் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த சங்கிகள் கூட்டம், இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் கூட்டம், அவங்க தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நேரேட்டிவ செட் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள இவங்க ஊதி ஊதி பெருசுபடுத்துறாங்க. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. அதுல லவ் ஜிஹாத்த மையப்படுத்தி எடுத்து வச்சிருப்பானுங்க. கேரளா ஸ்டோரி திரைப்படத்துல வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே பொய். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். ஜமாத்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புனிதர்கள். லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள், அப்புறம் பிரபலங்கள், இந்த திரை பிரபலமா இருக்கலாம், சோசியல் மீடியா பிரபலங்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே லவ் ஜிஹாத்னு ஒண்ணு நடக்கவே இல்லன்னு சொல்லி அந்த விவகாரத்த அப்படியே ஒயிட் வாஷ் பண்றாங்க. இத்தனை பேர் என்னதான் ஓவர் டைம் பார்த்து லவ் ஜிஹாத்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னு கத்தி கதறி கூச்சல் போட்டாலும், லவ் ஜிஹாத் அப்படின்றது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம தமிழகத்திலேயே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு லவ் ஜிஹாத் சம்பந்தப்பட்டு. கோயம்புத்தூர்ல பாருங்க. கோயம்புத்தூர்ல எவ்வளவு கேசஸ்லாம் இருக்கு அப்படின்றத தயவு செய்து பாருங்க. லவ் ஜிஹாத் அப்படின்றது தமிழகத்துல மட்டும் கிடையாது, கேரளால மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. நடந்துகிட்டே தான் இருக்கு. முஸ்லிம் வாக்கு வங்கி நமக்கு எதிராக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணாலும் பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு படி மேல போய் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம், எப்போ வேணாலும் எதுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்காங்க. நாம லவ் ஜிஹாத்னு பேசுறோம் இல்லையா? இந்த லவ் ஜிஹாத் விவகாரத்தை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தது யாரு? எந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் இது குறித்து பெருசா பேசினாங்க? கேரளால. கேரளால கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்த அச்சுதானந்தம் அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த லவ் ஜிஹாத் விவகாரத்தை வெளியே கொண்டு வந்தாரு. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்ன மாதிரியான சதி திட்டங்கள் போட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்றத ஒட்டு மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவர் தான் பண்ணாரு. அவர் எந்த கட்சிக்காரரு? பாஜகவா? இல்ல ஆர்எஸ்எஸ் காரரா? கிடையாது. அவரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். சிபிஐஎம் மார்க்சிஸ்ட். அவரு மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர் தான். அந்த கட்சியின் தலைவர் தான். கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் தான். லவ் ஜிஹாத் குறித்து பேசியிருக்காரு. அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய சதி திட்டங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பாஜக காரர் பண்ணல, ஆர்எஸ்எஸ் காரர் பண்ணல, ஹிந்து அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பண்ணியிருக்காரு. முக்கியமா ஒரு மார்க்சிஸ்ட். அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தது. இவர் ஒரு பிரஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த பிரஸ் மீட்ல இது மாதிரியான விவகாரங்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பாஜக காரராக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விவகாரங்களை பேசுறதுக்கு பயப்படுவாங்க. பட் இவர் எந்த ஒரு பயமும் இல்லாம வெளிப்படையா எல்லா விவகாரத்தையுமே போட்டு உடைச்சி பேசினாரு. இவர் பேசின ஒரு கிளிப்பிங் தான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்ல வரும். 2010 ஜூலை. அப்போ அச்சுதானந்தம் அவர்கள் பேசின விஷயங்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்தையுமே தலைகீழ திருப்பு போட்டுடுச்சு. என்ன இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. இப்போ தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிஎஃப்ஐ அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த பிஎஃப்ஐ அமைப்பு அந்த காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சதி திட்டங்கள் போட்டிருக்கானுங்க அப்படின்றத இவர் தான் வெளியே கொண்டு வந்தாரு. அடுத்த 20 வருஷத்துக்குள்ள கேரளாவை இஸ்லாமிய மாநிலமா மாத்தணும், அதை தொடர்ந்து இந்த பாரத தேசத்தை முஸ்லீம் நாடா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் இவங்க போட்டு வச்சிருந்தானுங்க. அதுல லவ் ஜிஹாத் அப்படின்றதும் ஒன்று இருந்தது. இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே திரு அச்சுதானந்தம் அவர்கள் தான் வெளியே கொண்டு வந்தாரு. பட் இப்ப வரைக்கும் காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுற சொல்லிட்டு பிரிவினைவாதம் பேசுவாங்க இல்லையா? சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன அமைப்புகள், இவங்க எல்லாருமே லவ் ஜிஹாத்தினுடைய அபாயம், ஆபத்து குறித்து தெரிந்திருந்தாலும் இந்த லவ் ஜிஹாத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய அது மாதிரியான கேடுகட்ட காரியங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கக்கூடிய கர்நாடகால இந்த லவ் ஜிஹாத் குறித்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்தது. மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சது. அந்த ஒரு சிச்சுவேஷனை கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் அரசு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கர்நாடகாவில் தாவணகேரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே பாஜக மற்றும் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒன்னா போயிட்டு தாவணகேரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க.
காதல் என்ற போர்வையில இஸ்லாமியர்கள் ஹிந்து பெண்கள் கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறானுங்க. பல பெண்களை ஏமாற்றி பாலியல் ரீதியில அந்த பெண்கள சுரண்டி, அதுக்கப்புறம் அந்த விவகாரத்த பிளாக்மெயில் மாரி பண்ணி, இன்னும் பல இஸ்லாமியர்களுக்கு இரையாக்குறானுங்க. இந்த விவகாரத்த நீங்க தீர விசாரிக்கணும். இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணாங்க. முன்னாடியே சொன்ன மாரி கர்நாடகால காங்கிரஸோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ்காரங்க எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஹிந்துவா இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு அப்படின்றது இஸ்லாமியர்களுக்காக மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த விவகாரத்துல இவங்க என்ன பெருசா பண்ணிட போறாங்க? சைலண்டா தான் இருக்க போறாங்க. இது லவ் ஜிஹாத் விவகாரம் வேற. இவங்க வேற லவ் ஜிஹாத் பத்தி எல்லா இடத்துலயுமே வக்காலத்து வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்கிறதே கிடையாது. லவ் ஜிஹாத்லாம் ஒண்ணும் இல்லவே இல்ல. இது பாஜக, ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த சங்கிக பரப்புற அவதூறு அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இவங்க கர்நாடகால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? சைலண்டா தான் இருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் நான் நினைச்சேன். பட் இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே கர்நாடகா காவல்துறை பயங்கரமான ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இந்த லவ் ஜிஹாத் விவகாரம் இருக்கு இல்லையா? இந்த விவகாரம் தாவணகேரேல யூனிசெக்ஸ் ஜிம்லாம் இருக்கும் பாருங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி ஜிம்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. பெண்கள வந்து ட்ராப் பண்றானுங்க. சிசிடிவி கேமரா மூலியமா பெண்கள ஆபாசமா படம் எடுக்குறானுங்க. அத வச்சு அந்த பெண்கள மிரட்டி பாலியல் ரீதியில அந்த பெண்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர்கள் பண்றானுங்க அப்படின்ற மாரியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு விஷயத்துடைய ஒரு துப்பு ஒண்ணு கர்நாடகா காவல்துறைக்கு கிடைக்குது. இது மாரி ஜிம்ல இவனுங்க இப்படிலாம் பண்றானுங்க அப்படின்ற மாரி ஒரு துப்பு ஒண்ணு கிடைக்குது. அந்த ஒரு துப்ப பேஸா வச்சுக்கிட்டு கர்நாடகா காவல்துறை என்ன பண்ணாங்க, அந்த தாவணகேரே இடம் இருக்கு இல்லையா? அந்த இடம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஜிம்ஸ் இருக்கோ, யூனிசெக்ஸ் ஜிம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே ரைடு விட்டுருக்காங்க. பெண் காவல் உயர் அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் இந்த ஒரு விவகாரத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே பயங்கரமா ஸ்கெட்ச போட்டு பல டீம்ஸ போட்டு அட் அ டைம்ல எல்லா இடத்துலயுமே ரைடு பண்ணியிருக்காங்க. பட் காவல்துறை மீடியா கிட்ட இந்த விவகாரம் குறித்து சொல்லும் பொழுது எப்படி இந்த விஷயத்த கன்வே பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நடத்தக்கூடிய இந்த ரைடெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஜிம்ல பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? பெண்கள் பாதுகாப்பான முறையில தான் இங்க இருக்காங்களா? அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல தானே? அப்படிங்கிற மாரி அடிப்படையா சோதனை பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒரு சோதனை தான் இந்த சோதனை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எத்தனை ஜிம்ஸ் இருக்கு? அந்த ஜிம்முடைய உரிமையாளர்கள் யார் யாரு? அவங்களுடைய பேக்கிரவுண்ட்லாம் என்ன? ஜிம்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ட்ரெய்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் யார் யாரு? அவங்களுடைய பேக்கிரவுண்ட் என்ன? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே போலீஸ்காரங்க அது ஒரு டேட்டாவா எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜிம்லயுமே சிசிடிவி கேமராஸ் அது எல்லாத்தையுமே அனலைஸும் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஜிம்ல லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில சொல்ல பயப்படுறாங்க. ஸோ காவல்துறையினர் இங்க இருக்கக்கூடிய ஜிம்ம ரைடு பண்ணி சோதனை பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு, ஜிம்ல எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காவல்துறையே தானாக முன் வந்து விசாரிக்கணும், சோதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பாஜக மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்பினர் வழக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது போலீஸ் கிட்ட நீங்களா இறங்கி விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்படி சொன்ன ஒரு சில நாட்கள்ல தான் இப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. லவ் ஜிஹாத் இருக்கு இல்லையா? அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா இந்த ஜிம் மாதிரியான இடங்கள்ல யூனிசெக்ஸ் ஜிம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்கள், பெண்கள் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடங்கள்ல லவ் ஜிஹாத் அப்படின்றது இவங்க திட்டம் போட்டு அங்க செயல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய கேசஸும் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆயிருக்கு. இந்த ட்ரைனர்ஸ், இஸ்லாமிய ட்ரைனர் ஹிந்து பெண்கள் மீது அத்துமீறுவாங்க. ட்ரெயின் பண்றோம்னு சொல்லி அவங்க பாடியை வந்து டச் பண்றது, அதுக்கப்புறமா அத்துமீறி நடந்துக்கிறது, அஃபேர் வரைக்கும் கொண்டு போறது, இது மாதிரியான நிறைய கேசஸ் ஆனது கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க ஃபைல் ஆயிருக்கு. அண்ட் நிதுவல்லி அப்படின்ற ஒரு இடத்துல யூனிசெக்ஸ் ஜிம்ல பார்த்தீங்கன்னா, அங்க வர பெண்கள ஆபாசமா வீடியோ எடுத்திருக்கானுங்க. அங்கங்க சின்ன சின்ன ஸ்பை கேமரா வச்சு அந்த பெண்கள ஆபாசமா வீடியோ எடுத்திருக்கானுங்க. அந்த வீடியோவ காட்டி அந்த பெண்கள பிளாக்மெயில் பண்ணி பாலியல் சுரண்டல்ல ஈடுபட்டிருக்கானுங்க. இது இன்னொரு வழக்கு. ஓகேங்களா? அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பார்த்தீங்கன்னா, தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. அதனால தான் கர்நாடகால இருக்கக்கூடிய பெண் காவல் உயரதிகாரிகள் நேரடியாக இந்த ஆபரேஷன்ல இறங்கியிருக்காங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிசெக்ஸ் ஜிம்லயுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரைடுகள் நடத்தியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, வாஷ்ரூம்ல, ரெஸ்ட் ரூம்ல, அதாவது பெண்களுடைய வாஷ்ரூம்ல, பெண்களுடைய ரெஸ்ட் ரூம்ல, பெண்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே சோதனைகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, எங்கேயாச்சும் ஸ்பை கேமரா இவனுங்க வச்சிருக்கானுங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயுமே ரைடு பண்ணியிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் இந்த விவகாரம் குறித்தான முழு விஷயங்கள் எதுவும் பெருசா வெளிய வரவே இல்ல. பட் இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா? இது கர்நாடகா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த ஒரு விவகாரமானது
கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையில இப்போ இந்த இஸ்லாமியர்கள், அதாவது இஸ்லாமியர்கள்னா எல்லாருமே சொல்றதா நெனச்சுக்க போறீங்க. இத மாரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இப்ப காங்கிரஸ்க்கு எதிராக மாறியிருக்காங்க. காங்கிரஸ போட்டு கடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்களுடைய ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக, இவனுங்க என்ன மாரியான அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் பண்ணாலும், நாம எல்லாருமே மூடிக்கிட்டு தான் இருக்கணுமா? இவனுங்க பண்ணக்கூடிய விஷயங்கள குறித்து நம்ம பேசவே கூடாதா? ஒரு அவேர்னஸ் கூட நாம ஏற்படுத்தக்கூடாதா? நாம இவனுங்க பண்ணக்கூடிய கேடுகெட்ட காரியங்கள பத்தி பேசினா, இவனுங்க ஃபர்ஸ்ட் வரானுங்களோ இல்லையோ, டிஃபெண்ட் பண்றதுக்கு இவனுங்க வரானுங்களோ இல்லையோ, இந்த தமிழ் தேசம் பேசக்கூடிய பைத்தியக்காரனுங்க, இவனுங்க ஓடி வந்துர்றானுங்க. அப்படி இல்லன்னா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாரி இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்துர்றாங்க. நாங்க ஏதாச்சும் இது மாரியான விஷயங்கள் பேசுறோம்னா, நாங்க ஏதாச்சும் தப்பா பேசினா நீங்க சொல்லலாம். "ஏன்டா இப்படிலாம் பேசுற சங்கி? அவ்வளோ ஏன்டா இஸ்லாமிய வெறுப்பு உனக்கு?" அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். இஸ்லாமிய வெறுப்பு எனக்கு எதுக்கு? அவங்க மீது வெறுப்படைஞ்சு, அவங்களுக்கு எதிராக பேசி, எனக்கு என்ன ஆகப் போகுது? நான் ஜஸ்ட் நியூஸ தான் உங்களுக்கு கன்வே பண்றேன். அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வோட இருந்து நான் என்னங்க பண்ணப் போறேன்? எனக்கு அவங்களுக்கு என்னங்க தகராறு? நான் நியூஸ சொல்றேன். என்ன நடந்திருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றேன். அவ்வளோதான். நீங்க நியூஸ கூட நியூஸா பார்க்காம, எப்படி நீ இஸ்லாமியர்களுக்கு புரியல உண்மையிலே. நான் எங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினேன்? நான் அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் பேசுறேன். இந்த நாட்டை இஸ்லாமிய நாடா மாத்தணும்னு பேசுறானுங்க இல்லையா? அவனுங்களுக்கு எதிராக தான் பேசுறேன். லவ் ஜிஹாத் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு எதிராக தான் பேசுறேன். இது எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறும்னு நீங்க சொல்றீங்க? ஒரு தீவிரவாத நடவடிக்கைகளை குறித்து, ஒரு பயங்கரவாத தாக்குதலை குறித்து பேசினா, என்ன நடந்திருக்கோ அத பத்தி அப்படியே பேசி தான் ஆகணும். அது குறித்து பேசினாலே நீ இஸ்லாமோபோபிக், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறேன்னு சொன்னீங்கன்னா, எப்படிங்க? நாங்க இஸ்லாமியர்கள தீவிரவாதியா பார்க்கல. பட் நீங்க தீவிரவாதிகள இஸ்லாமியரா தான் பார்க்குறீங்க. வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. நாங்க இஸ்லாமியர்கள இஸ்லாமியர்களா தாங்க பார்க்குறோம். தீவிரவாதிகள, பயங்கரவாதிகள நாங்க அப்படியே தான் பார்க்குறோம். ஆனா நீங்க தான் பயங்கரவாதிகள இஸ்லாமியர்களா பார்க்குறீங்க. தீவிரவாதிகள இஸ்லாமியர்களா பார்க்குறீங்க. நீங்க தான். நீங்க தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள். நாங்க கிடையாது. இதுவே ஒரு ஹிந்து பாலியல் விவகாரங்கள்ல மாட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்கலாம் என்ன பண்ணியிருப்பானுங்க? என்ன செஞ்சிருப்பானுங்க? இவனுங்கள விட்டு தள்ளுங்க. ஹிந்துக்கள வாங்க. ஹிந்துக்கள் கிட்ட வாங்க. இது மாரி பாலியல் விவகாரங்கள்ல ஹிந்து ஒருத்தர் மாட்டிக்கினாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மற்ற ஹிந்துக்கள், "அவன் இந்துவா இருக்கான்ப்பா. நாம கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும்ப்பா" அப்படின்ற மாரி முட்டு குடுத்துட்டு இருப்பாங்களா? கிடையாது. அவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டும். பாலியல் விவகாரங்கள்ல சம்மந்தப்பட்டிருக்கான்னா, தூக்கி போட்டு மிதிங்க. உள்ள தூக்கி போடுங்கன்னு தான் ஹிந்துக்கள் சொல்லுவாங்க. இது மாரி கேவலமா உட்கார்ந்து முட்டு குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவன் ஜெயிலுக்கு போனான்னா, அவன் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள், அவன வெளியில கொண்டு வரதுக்கான செலவுகள், இது எதுவுமே ஜமாத் பண்ணுது இல்லையா? அது மாரிலாம் இங்க இருக்கக்கூடிய ஹிந்து அமைப்புகள் பண்ணாது. வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. அந்த குற்றச்சாட்டுகள மையப்படுத்தி ரெய்டு பண்ணாங்கன்னா, சோதனை எல்லாம் பண்றதுக்கு போனாங்கன்னா, "நீங்க எப்படி சோதனை பண்ண வரலாம்? நாங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுனால தான் நீங்க சோதனை பண்றீங்க" அப்படின்ற மாரி சோதனை கூட பண்ண விட மாட்டாங்க. அப்புறம் லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாதாமா. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? புரியல. லவ் ஜிஹாத்ன்ற வார்த்தைய ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? லவ் ஜிஹாத் நடக்குது தானே! அந்த வார்த்தைய யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இவனுங்க சொல்றானுங்க, "நீங்க லவ் ஜிஹாத்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம்." இந்த விவகாரமே லவ் ஜிஹாத் சம்மந்தப்பட்டு தான். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ரெய்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர புடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த விவகாரம் குறித்து செய்தி வெளியிடும்பொழுது, லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது. காவல்துறையினர் அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மீறி ஏதாச்சும் காவல்துறையினர் நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா, மீறி எடுத்தாங்கன்னா, நாங்க இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். இந்த கட்சிக்காரங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். காங்கிரஸ்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மாரிலாம் மிரட்டுறாங்க. டேய்! உண்மையாலே நீங்கலாம் மனுஷ ஜென்மங்க தானாடா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஓகே. இதைத் தொடர்ந்து நம்ம தமிழக காவல்துறை செஞ்ச ஒரு தரமான சம்பவத்த பத்தி பார்க்கலாம். தமிழக காவல்துறையில கியூ பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த கியூ பிரிவு தமிழக காவல்துறையும், அவங்களும் அப்புறம் மத்திய புலனாய்வுத்துறை இவங்க 2 பேருமே ஒண்ணா இணைந்து ஒரு பெரிய ரெய்டு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி, ஓசூர் மற்றும் இந்த பகுதிகள சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்த பங்களாதேஷை சேர்ந்த இஸ்லாமியர்கள், இந்த பங்களாதேஷ் பன்றிகள் ரொம்ப ஃப்ரீயா, ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. ரொம்ப ஃப்ரீயா நடமாடுறானுங்க அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன பேஸ் பண்ணி இந்த ஒரு சோதனைய நடத்தியிருக்காங்க. ஜூலை 14, 2026 இப்பதான் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நைட்டு டக்குன்னு ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ரெய்டு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த சோதனையில 73 பங்களாதேஷ் பன்றிகள கைது பண்ணியிருக்காங்க. நம்ம மாவட்டத்துக்குள்ள இது மாரியான ஏகப்பட்ட சட்டவிரோத பங்களாதேஷி பன்றிகள் சுத்துறானுங்க அப்படின்ற ஒரு சின்ன துப்ப வச்சுக்கிட்டு, பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச போட்டு, பிளான் போட்டு,
இப்படிப்பட்ட ஒரு ஆப்பரேஷன பண்ணியிருக்காங்க. ஓவர் நைட்ல 73 பங்களாதேஷ் பன்றிகள தட்டி தூக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அப்படின்றவரு மீடியா கிட்ட என்ன சொன்னாருன்னா, "நாங்க மொத்தம் 22 ஆண்கள், 23 பெண்கள், 28 குழந்தைகள கைது பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாருமே சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்க. பங்களாதேஷ் வழியாக அப்படியே டிராவல் ஆயிட்டு வந்து, இப்போ இங்க வரைக்கும் வந்திருக்கானுங்க. இவனுங்க இந்த அளவு இவ்வளோ தூரம் வந்திருக்கானுங்கன்னா, லோக்கல்ல யாராச்சும் உதவி பண்ணியிருப்பாங்க. லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய உதவிகள் இல்லாம, இவனுங்களால இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. ஸோ, இவனுங்கள சுத்தி என்னென்னலாம் இருக்கு, என்ன மாரியான நபர்கள் இருக்காங்க, இப்படிப்பட்ட அமைப்புகள் இவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாரியான விசாரணைகள ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வேலூர்ன்னு நெனைக்கிறேன். வேலூர்ல ஒரு பாய் பார்த்தீங்கன்னா, இத மாரி சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதார் கார்டு, பான் கார்டு இத மாரி இல்லீகல் டாக்குமெண்ட்ட அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. எல்லாமே ரெடி பண்ணி குடுத்தாரு. ரேஷன் கார்டு வரைக்கும். இவனுங்க பங்களாதேஷை சேர்ந்தவனுங்க. அங்கிருந்து வரக்கூடிய இந்த திருட்டு இஸ்லாமிய ஊடுருவல்காரர்களுக்கு இங்கேயே இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் உதவி பண்றாங்க. உதவி பண்றானுங்க. இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ குடுக்குறானுங்க. காசு குடுக்குறானுங்க. வீடு வாடகைக்கு வாங்கி தரானுங்க. வேலை வாங்கி தரானுங்க. திருப்பூர்ல, கோயம்புத்தூர், திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷை சார்ந்த இஸ்லாமியர்கள் தான் வேலை பார்க்குறானுங்க. மதம். அவன் என் மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இவனுக்கு உதவி பண்றதுக்கு உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட விஷக்கிருமிகள், ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்கானுங்க. இத மாரி இல்லீகல் பங்களாதேஷிகள புடிச்சதுக்கு அப்புறமா நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெறைய ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா, இவனுங்கள பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய அந்த எப்படி சொல்றது அவனுங்கள? சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள், சட்டவிரோத பன்றிகள் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அவனுங்களுக்காக சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஒண்ணு இருக்கு. இந்த முகாம். இந்த பங்களாதேஷ் பன்றிகளுக்காக நம்ம நாட்டு அரசு நம்முடைய வரி பணத்த செலவு பண்ணி, நம்முடைய காசுல செலவு பண்ணி, இவனுங்களுக்கு முகாம்லாம் வேற அமைச்சு குடுத்துருக்காங்க. அவனுங்க அங்க எந்த ஒரு வேலை வெட்டியும் பண்ண மாட்டானுங்க. எந்த ஒரு விஷயமும் ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. அவனுங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து சேரும். அவனுங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸும் அங்க இருக்கும். ஜாலியா இருப்பானுங்க. கேம்ப்ல இருக்கானுங்க ஓகேங்களா? முகாம்ல இருக்கானுங்க. அத்தன பன்னிக்குட்டிகள பெத்து போட்டுருக்கானுங்க. சாரமாரியா எப்புட்றா அவங்களுக்குலாம் அந்த ஒரு நினைப்பு எப்புட்றா அவங்களுக்கு வரும்? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க. திருட்டுத்தனமா வந்திருக்கீங்க. இன்னொரு நாட்ல நீங்க முகாம்ல இருக்கீங்க. அது எப்புட்றா உங்களுக்கு அந்த செக்ஸ்ல எப்புட்றா உங்களுக்கு கவனம் வரும்? எப்புட்றா இவ்ளோ புள்ளைய எப்புட்றா பெத்து போடுறீங்க? 110ஓ, 120ஓ தான் இருந்தது. அந்த கேம்ப்ல அங்க இருந்த பங்களாதேஷ் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை 120ஓ, 110ஓ தான் இருந்தது. ஆரம்பிச்ச புதுசுல. இப்ப பாருங்க 1000 கணக்குல தாண்டி போயிட்டு இருக்கு. இவனுங்க வருஷா வருஷம் அத்தன பன்னிக்குட்டிகள பெத்து போடுறானுங்க. வேற வேலை வெட்டியே கிடையாது போல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, அஸ்ஸாம்னு நெனைக்கிறேன். அஸ்ஸாமோ, வெஸ்ட் பெங்காலோ. இந்த இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு, அவனுங்க பங்களாதேஷிகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, எதுக்கு நீங்க நம்முடைய டாக்ஸ் காச செலவு பண்ணி அவனுங்களுக்கு இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கீங்க? அவன் இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்லன்னா, அவன் நாட்டுக்கே திருப்பி அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு அவன செலவு பண்ணி, அவனுக்காக இவ்ளோ செலவு பண்ணி இங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா, தூக்கி அடிச்சாங்க. அதுவும் அஸ்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈவு இறக்கமே கிடையாது. கழுத்த புடிச்சு தூக்கின்னு போய் கடாசிட்டு தான் வராங்க. இப்ப தான் அந்த இந்த முகாம்கள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. பட் நெறைய பேரு இத மாரி தமிழ்நாட தாண்டி கர்நாடகால இங்க சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்க ஊடுருவி இருக்கானுங்க. வேல பார்த்துட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இங்கே ஏகப்பட்ட நாதாரிகளுக்கு நம்முடைய பாரத தேசத்த கண்டா பிடிக்காது. இவனுங்களுக்கே அப்படிதான். இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம நாட்ட கண்டா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம நாட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருப்பானுங்க. ஹிந்து மதத்துக்கு எதிராக தான் பேசிட்டு இருப்பானுங்க. இங்க இருக்கிறவனுங்களே இப்படி இருக்கிறானுங்கன்னா, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பானுங்க? அவனுங்களுக்கு நம்ம நாட்ட கண்டா சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனா, நம்ம நாட்டுக்கு தான் ஓடி வருவானுங்க. சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள தான் வருவானுங்க. ஏன்டா உங்களுக்கு தான் எங்க நாட பிடிக்கலையா? அப்புறம் என்ன எழகுடா எங்க நாட்டுக்குள்ள வரீங்க? வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஓடி போ வேண்டியதானடா? ஏன்டா எங்க நாட்டுக்கு வந்து எங்களுடைய எழவ எடுக்குறீங்க? இங்க எத்தன இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, ஓமன், ஏமன் சொல்லிட்டு சவுதி அரேபியா, எகிப்து சொல்லிட்டு ஏகப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கே. அங்க ஓடி போங்கடா. ஏன் இங்கே இருக்கிறீங்க? ஏன்னா அங்க இருக்கிறவங்க இவனுங்களெல்லாம் உள்ள விடமாட்டானுங்க. பாலஸ்தீன்ல கத்துறானுங்க இல்லையா? பாலஸ்தீன்ல தாக்குதல் நடத்துறாங்க, காசால மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லி கத்துறானுங்களே, பக்கத்துல தான் ஈஜிப்த் இருக்கு. அங்க அவ்ளோ பெரிய வேலி போட்டு வச்சிருக்கான். பயங்கரமா ரொம்ப பெருசா வேலிகள் போட்டு வச்சிருப்பானுங்க. ஒரு பாலஸ்தீன்
இல்லைன்னா ஒரு இஸ்லாமிய அகதிகள் கூட எங்க நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவனாச்சும் மேலே ஏறினாலே சுட்டுருவான். அவனும் முஸ்லீம் தான், இவனும் முஸ்லீம் தான். ஆனா உள்ள விட மாட்டான். அவனுங்களுக்குள்ள உள்ள விட மாட்டானுங்களாமா. ஆனா நாம மட்டும் தர்மசாலை நடத்துற மாரி எல்லா நாதாரி பொறுக்கி புறம்போக்கு பன்றிகளையும் உள்ள சேர்த்து வச்சுட்டு நம்ம சோறு போடணுமா, நம்ம வரி பணத்துல. இவனுங்களுக்கு நம்ம நாட்டின் மீது மதிப்பு கிடையாது. மரியாதையும் குடுக்க மாட்டானுங்க. நம்ம நாட்ட கண்டா பிடிக்காது இவனுங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கெல்லாம் ஏங்க நம்ம பண்ணணும்? இவனுங்களுக்கு ஏன் நம்ம பண்ணணும்? நம்முடைய வரி பணத்துல ஏன் இவனுங்களுக்கு செலவு பண்ணணும்? தூக்கி வெளிய கடாசணும் தானே! தூக்கி வெளிய போடணும் தானே! இந்த சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள உள்ள ஊடுருவி வரானுங்க இல்லையா? அவனுங்கள மட்டும் நம்ம தூக்கி வெளிய போடக்கூடாது. இங்கேயே இருந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிராகவே பேசுவானுங்க பாருங்க. அந்த திருட்டு பொறுக்கி புறம்போக்குகளையும் சேர்த்து நாம இந்த நாட்ட விட்டு வெளிய தூக்கி கடாசணும். அப்பதான் இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். வந்தே